வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்கு ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை சொல்லி நமக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த மாசத்துல நம்ம தியானித்த தேவன் வானத்து பனியும் பூமி குழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதன் பிரகாரமாய் சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. ஏன் தெரியுங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவரெல்லாம் நாம் தான். சில நேரத்தில் தடையா இருக்கிறது, சில நேரத்தில் காலதாமதங்கள் ஆகிறது, சில நேரத்தில் ஏன் அது நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில ஏன் நிறைவேறவில்லை, அதை ஏன் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் சில சூழ்நிலைகள் நம் நிமித்தமாய் அது தடையாக வந்து நிற்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் ஏன் நமக்கு அவர் செய்யாமல் இருக்கிறார்னா நம்முடைய அவிவிசுவாசமாகிய அவநம்பிக்கை, ஆண்டவர் மேல இல்லாத ஒரு நம்பிக்கை, நம்ம கடவுளை நம்பாமல் இருக்கிறதுனால, விசுவாசிக்காம இருக்கிறதுனால அது என்ன ஆகுனா அவருடைய கரத்தை போய் கட்டி போட்டிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? நம்ம ஆண்டவரை நம்பாம இருக்கிறோம், அவிசுவாசமா இருக்கிறோம், இது நடக்குமோ நடக்காதோ என்று ரெண்டு எண்ணத்தோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கரத்தை அது கட்டி போடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர் கொடுக்க முடியாது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் சகலமும் இருக்கிறது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் நினைத்ததை செய்கிறவர், அவர் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், முந்தினவர் பிந்தினவருமாய் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வவல்லமையுள்ள தேவன் தான். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு சர்வவல்லமையுள்ள தேவன். கண்களை திறக்கிறவர், செவிகள் திறக்கிறவர், சப்பான்கள் எழுப்பி நடக்கப்படுகிற, குஷ்டரோகி சுகமாக்குகிற ஒரு பரிசுத்த தெய்வம் தான். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்கல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கஷ்டங்கள், கடன்கள், என் வாழ்க்கை ஏன் ஒரு மாற்றம் வரலைன்னா உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாததுனாலதான். அல்லேலூயா. ஏன் அவர் கரத்தை கட்டி போடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைத்தாலும் அது உங்களிடத்து அவர் எடுத்து கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களால செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியலையா? எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்கள் அவநம்பிக்கை, உங்கள் அவிசுவாசத்தினால உங்கள் வாழ்க்கைக்கு நான் செய்ய வேண்டியதை, கொடுக்க வேண்டியதை என்னால் கொடுக்க முடியாதபடிக்கு அது என்னுடைய கரத்தை கட்டி போட்டிருக்கிறது என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் கரத்தை கட்டவிழ்க்கிறது எது தெரியுமா? உங்கள் விசுவாசம். நான் கடந்த வாரத்தை சொன்னேன், 99% இது நடக்கவே நடக்காது, 99% முடியவே முடியாது, இம்பாசிபிள். இதுக்கான சாத்திய கூறுகளே இல்லை, இதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் என் ஆண்டவரை நான் நம்புகிறேன். கர்த்தர் செய்ய நினைத்ததை தடைப்படாது. No one can stop you. அவர் நினைத்ததை தடைப்படாது. இப்போ ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் செய்வார் என்று உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சுன்னா அவருடைய கரம் தானாய் வந்து உங்க வாழ்க்கையில கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சாவி, ஒரு திறவுகோல். ஒரு அல்லேலூயா. பீரோ ஃபுல்லா பணம் இருக்கிறது, நகை எல்லாமே இருக்கிறது, பீரோ ஃபுல்லாக இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம் வேணும்னா, ஒரு கடன்காரர் யாராவது வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? சீக்கிரம் என்ன பண்ணணும்? எடுத்து கொடுக்கணும். எப்படி எடுத்து கொடுப்பீங்க? பீரோ சாவி வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? எடுத்து கொடுக்க முடியுமா? அதுக்காக பீரோ உடைக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆமென். அல்லேலூயா. அந்த கடன்காரர் வீட்டில் வந்து எவ்வளோ கத்தினாலும், எவ்வளோ சபிச்சாலும், என்ன அவமானப்படுத்தினாலும் வீட்டுக்காரர் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஏன்? சாவி அவர்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. உன்கிட்ட சாவி இல்லை. உன்கிட்ட சாவி இல்லாத வரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன பீரோ ஃபுல்லா எல்லாமே இருக்கிறது, அவனுக்கு கொடுக்கறதுக்கு மிஞ்சினதெல்லாம் அதில் இருக்கிறது. ஆனால் அந்த சாவி ஒரு சின்னதா சாவிதான். அவ்வளவு பெரிய பீரோ, தம்மா துண்டு சாவி. அல்லேலூயா. புரியுது நமக்கு? அவ்வளவு பெரிய பீரோல சின்ன
சின்ன சாவி இல்லாததுனால உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அங்கே கூடி குறுகி அவமானப்பட்டு தலை குனிந்து வேதனைப்பட்டு கண்ணை விட்டு நீ அங்க நிற்கதான் வேண்டும். அல்லேலூயா. அந்த சாவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த சாவியை போட்டு திறந்தாலே எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காதில் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் உங்களுக்கு தேவையான எல்லா பொக்கிஷங்களை கர்த்தர் அடுக்கி வைத்திருக்கிறார். உங்கள் சின்ன சாவி கையில் இருக்கணும். அல்லேலூயா. புரியுத? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால், கடுகு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? கடுகு எவ்வளவு பெருசுமா? சின்ன துண்டு, தம்ம துண்டு. நாம அந்த கடுகு, சின்ன கடுகு, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள. அதான் சொன்ன சின்ன சாவி. பீரோ சாவியா கொஞ்சம் பெருசா இருக்கும். சில சாவிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மைனூட்டா இருக்கும். அந்த சின்ன சாவியாகிய விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால், அல்லேலூயா, புரிஞ்சுதா? புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்கல. அந்த சின்ன சாவி உங்களுக்குள்ள, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், நீங்க திறக்கும் போது வியாதிக்கு சுகம் உண்டாகும், பாவத்துக்கு பரிசுத்தம் உண்டாகும், பலவீனத்துக்கு பலன் உண்டாகும், சுகவீனத்துக்கு சுகம் உண்டாகும், தண்டனுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், உன்னுடைய எல்லா குறைக்கு நிறைவை தருவார், தண்டனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறணும்னா எதுல சொல்லுங்க? சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. சின்ன உண்டு சாவி. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. எதுல உன் வாழ்க்கை சின்ன உண்டு சாவி? சாவியை மறக்க கூடாது. அல்லேலூயா. சின்ன சாவி, பெரிய சாவியெல்லாம் இல்ல. போட்டு ஒரு மாளிகை, ஒரு ராஜா மாளிகை திறக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு 20 கிலோ ஒரு சாவியை தூக்கிட்டு போவாங்க. அந்த சாவி இல்ல, சின்ன உண்டு. ஆமே, சின்ன சாவியே நீங்கள் திறந்தனாவே உன் வாழ்க்கை மாறும். அந்த சின்ன சாவி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, சின்ன சாவி என்னது? விசுவாசம். ஆமே. பீரோட பீரோ போய் வீட்டுல பாரு. நான் ஒரு கதை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பீரோ சாவி. ஆமே. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பீரோ தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசமாகி அந்த சாவி. ஆமே. பீரோ திறக்கிறதுக்கு எப்படி பீரோ சாவி முக்கியமோ அது மேல உங்க வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு முக்கியமானது விசுவாசம் என்ற சாவி. The key of faith. அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். நம்பிக்கை. பார்க்கிறதை நம்புறதில்ல, காணாததை நம்பி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒரு ரேமா வார்த்தையை தீர்க்க தரிசனம் அந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இந்த விசுவாசத்தோடு நீங்க எதெல்லாம் போய் செய்றீங்களோ அதெல்லாம் வாழ்க்குங்க. அல்லேலூயா. இனி இந்த பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், அந்த சாவியை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. பிரச்சனை விட்டு போகும். இனி அந்த கடன் எனக்குள்ள இருக்காது. இயேசுவின் நாமத்தில் அந்த சாவியை திறக்கிற விசுவாசத்தோடு நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த சாவியை நான் திறக்கிறேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இனி வியாதி எனக்குள்ள இருக்காது, அந்த சாவியை திறக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்படி நீங்கள் சாவி விசுவாசம், கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அந்த விசுவாசத்தின் பாதையில நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் புதுசாக வர ஆளுங்க, உங்களுக்கு விசுவாசத்தை ரொம்ப முக்கியமாக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஒன்றும் படாது, கண்ணா மூடிக்கு விசுவாசிங்க கர்த்தரை. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 1-9 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காத்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது
தன்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு தலைப்பு இப்படியாக கொடுக்கிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா, நம்ம யாரையோ சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? மனுஷனை சார்ந்து வாழறோம், பலத்தை சார்ந்து வாழ்றோம், அதுக்கடுத்து நம்ம குடும்பத்தை சார்ந்து வாழ்றோம், நம்ம செல்வத்தை சார்ந்து வாழ்றோம், நம்ம பிள்ளைகளை சார்ந்து வாழ்றோம். அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வேலை செய்யறத சார்ந்து வாழ்றோம். எனக்கு வேலைக்கு போனாதானே சம்பாத்தியம் வந்தாதானே 3 வேலைக்கு சாப்பாடு, எனக்கு பழப்பு தானே சோறு போடும் அப்படின்ட்டு அநேக காரியங்கள். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஆண்டவர் தேடுறது இல்லை? ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டீங்கன்னா வேலை ஆமென் அல்லேலூயா, வேலை எனக்கு ஷிஃப்ட் மாத்திட்டேன், நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட். ஆண்டவரே இன்னைக்கு ஏன் அவங்க வேலைக்கு போறனா சம்பளம் இல்லை, ஒரு ஆமென் அல்லேலூயா. சப்போஸ் வேலைக்கு போகாம நின்னுட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான். இப்படி வேலையை சார்ந்து அநேகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை சார்ந்து, சுயத்தை சார்ந்து, படிப்பு திறமையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரை என்றைக்கு முழுவதுமா நீங்கள் சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, வாழ கற்றுக்கொள்றீங்களோ, உங்க வாழ்க்கை அப்பொழுது படிப்படியா உயர ஆரம்பிக்கும். கர்த்தர் குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுவார். தாவீது எப்பொழுது கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். அல்லேலூயா. அவன் தாவீது சொல்றான், ஒரு முறை கரடி வந்தது, அடித்து போட்ட இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. ஒரு முறை ஓநாய் வந்தது, அதை நான் அடித்து போட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஒரு முறை கோலியாத் வந்து நிற்கிறான், ஒரு 9 அடி உயரமுள்ள ஒரு உயரான ஒரு மனுஷன் கோலியாத். இஸ்ரவேல் ஜனங்களை நான் தூஷித்து சபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கோலியாத். இஸ்ரவேல் நானுமே பார்த்து கலங்கி பயந்து கொண்டிருக்கிற ஒரு கோலியாத்தை பார்த்து, இந்த சின்ன பையன், நான் சொல்லல சின்ன சாவிதான் வாழ்க்கை மாற்றது போல சின்ன ஒரு பையன் தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை மீட்பை உண்டு பண்ணினான். அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த சின்ன பையன் நேரா போய் சொல்றான், ஏய் கோலியாத்தே, நீ 9 அடி இருக்கலாம், உன்னை பார்த்து இந்த உலகம் பயப்படலாம், என் ஜனங்கள் பயப்படலாம், என் மக்கள் பயப்படலாம், என் உடன் பிறப்புகள் பயப்படலாம், எல்லாருமே பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ ஈட்டியோட பட்டயத்தோட கேடகத்தோட வந்திருக்கிற. நான் எப்படி வந்திருக்க தெரியுமா? நீ நிந்தித்த, நீ குறை சொல்லின, நீ ஆண்டவரை தூஷித்த அந்த நாமத்திலே வந்திருக்கிற. ஆமென். அல்லேலூயா. நான் அற்புதம் செய்கிற இயேசு, அதிசயங்களை செய்கிறவர், குருடரின் கண்கள் திறந்தவர், செவிலின் சுமைகளை திறந்தவர், சப்பானிகளை எழுப்பி நடக்க பண்ணினவர், குஷ்டரோகியை சுகமாக்கினார். அந்த இயேசுவின் நாமத்துல வர நான் சொல்லல. ஆண்டவரை பத்தி நீ குறைவா சொன்ன பாத்தியா, தூஷித்த பாத்தியா, சபிச்சு பாத்தியா, அந்த நாமத்துல தான்டா வரேன். அல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இயேசுவை பத்தி குறை சொல்றாங்க. நான் கிறிஸ்துவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குறை சொல்றாங்க, ஒரு புறம்பு கூறுறாங்க, என்ன பார்க்க ஒரு மாதிரியை பாக்குறாங்க, ஏளனமா பாக்குறாங்க, என்ன ஒரு தலைகுறையா பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லணும், நீ நிந்திக்கிற பாத்தியா, கேவலமா பேசுற பாத்தியா, அந்த நாமத்துல தான்டா நான் வரேன். அல்லேலூயா. இயேசு யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதெல்லாம் தேவையில்லை. நீ ஆண்டவரை குறை சொல்றல, அந்த குறையுள்ள நாமத்திலே வர, அந்த குறையுள்ள நாமம் உன் வாழ்க்கை என்ன பண்ணும், என் வாழ்க்கை என்ன பண்ணும் என்பது தெரிந்துட்டு நேரா போய் அந்த கோலியாத்தை அடித்து அவனை கொன்று போட்டு அவன் கையில் இருந்த கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி தலையை தூக்கி கொண்டு வந்தான். சின்ன உங்க பையன். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். இன்னைக்கு சொல்ற, உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை யார் என்ன புறம் கூறினாலும் சரி, நீங்க மனசுக்குள்ளே சொல்லுங்க, நீ நிந்திக்கிற பாத்தியா, என்ன ஏளனமா பேசுறியா, என்ன அவமானப்படுத்தி பேசுறியா, என்ன குறையா பேசுறியா, நான் இங்கே சர்ச்சுக்கு போறேன், என்ன இன்னும் வேற பட்டத்தை எல்லாம் கட்டுறீங்களா, அந்த நாமத்துலதான் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த நாமத்துலதான் நான் கேட்கிறேன், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், கோலியாத்து வராத வரைக்கும் தாவீதுக்கு பதவி இல்லை. தாவீதை ராஜாவாய் மாத்தினாருன்னு ஆராதனை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பிரதம மந்திரியாய் கர்த்தர் மாத்தினார், ராஜாவாக மாத்தினான்னு சொல்றேன். அந்த பதவி எப்படி வந்து தெரியுமா? சும்மா வரல அவனுக்கு. அல்லேலூயா. அவங்க அதுக்காக கஷ்டப்படலாம், ஒன்றும் பண்ணல. இது ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த எதிரி தூஷிக்கிறான், இவர் போய் நிற்கிறாரு, அற்புதம் நடக்குது, இவனுக்கு ப்ரமோஷன். ஒன்று சொல்ற ஒரு ரேமா வார்த்தையாய், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள் வருகிறதோ நல்லா கவனிங்க. எப்போ போராட்டம் வருதோ
எப்போ அவமானம் ஏளனம் வருதோ, எப்போ உங்களை நிந்திக்கிறாங்களோ, எப்போ குழப்பங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ, உன்னை தரைகுறவா பேசி ஒன்றுமே இல்லாமல் கலங்கி போய் நிற்கிறீர்களா, கர்த்தர் உங்களை அதன் மூலமா தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒரு கையை தட்டி ஆண்டவர் விசுவாசம் நம்புறவங்க ஒரு சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அந்த பிரச்சனை இல்லைன்னா அவன் அங்கே போயிருக்க போறதில்ல, அவனை வெட்டி இருக்க போறதில்ல. அவனை வெட்டின பிறகுதான் ராஜா பதவி கொடுக்குறாங்க. சவுல் சொல்றாரு, இவனை யார் கொண்டுட்டு வராங்களோ என் பொண்ணையும் தரேன், ராஜா பாரத்தையும் தரேன். அல்லேலூயா. போய் அவனை வெட்டி சாட்சிக்கு வரான், பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான், ராஜா பொண்ணை கல்யாணம் பண்றான், அதுக்கு ராஜ பதவி. அல்லேலூயா. இது எதனால வந்தது? அந்த ஒரு பிரச்சனை உண்டானதா? இது நான் சொல்றேன், அநேக நேரங்களில் நமக்கு தெரியாம சில பிரச்சனை வரும், சில கஷ்டங்கள் வரும், நான் என்ன பண்ணேன்னு நிறைய கேள்விகள் வரும். அல்லேலூயா. நான் சொல்றது நம்மை அறியாமலே நம்ம போயிட்டு சும்மா ஊர்ல போனவனால சண்டை போட்டு சீண்டிட்டு அவனை நான் யார் தெரியுமா காலத்துக்கு விட்டு அவனை போய் சண்டை போடுறதுக்கு அதை பத்தி சொல்ல வரல. சைலண்டா நம்ம போயிட்டே இருப்போம். ஆமே, ஒண்ணுமே பண்ணாம இருப்போம். சும்மா போறவங்களாம் வந்து நம்மளை சண்டை போடுவோம், இல்லை சும்மா இருக்கும் பக்கத்து வீட்டு சண்டை போடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அப்படியே நிம்மதியாக இல்லாமல் இருக்கும். ஏன் பயங்கரமா டிப்ரெஷனாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், நம்ம பாட்டு வாய மூடிட்டு பொத்திட்டு போகிற வரோம். நம்ம சைலண்டாக இருக்கிறேன்ட்டு நான் சிலருக்கு என்ன தெரியுமா, நம்ம சைலண்டாக இருக்குன்னு பயந்து போகிறோன்னு நினச்சிக்கிறான். ஒரு ஆமென் அல்லேலூயா. இது பயத்தினால அல்ல, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, அவர் சொல்றதுனால நான் அமைதியா இருக்கிறேன். நான் கூட பேசணும்னா முடியும், என்னால பேச முடியாது. நீ 4 வார்த்தை பேசினா என்னால ஒரு 2 வார்த்தை பேச முடியாதா? என்னால முடியும். நீ 4 அடி அடிச்சு என்னால 1 அடி அடிக்க முடியாதா? என்னால முடியும். ஆனால் அப்படி நான் செய்ததை ஆண்டவர் அங்கு கிரியை செய்ய மாட்டார். என் பலத்தை நான் நம்பி, என் சொல் பலத்தை, என் சுய பலத்தை நம்பி நான் வாழல. கர்த்தராகிய இயேசுவை நம்பி இருக்கிறேன். அவர் பார்த்துக் கொள்வார் என்று கையை மூடிட்டு வாயை பொத்திக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படி கொஞ்சம் போங்க. அல்லேலூயா. இப்பட்ட ஒரு சூழ்நிலை போறீங்கன்னா பரவாயில்ல, என்னன்னா பேசுறதுங்க, உன் ஆண்டவரை பத்தி என்னன்னா தூஷிக்கட்டுங்க. அவனே தூஷித்தாங்க, அவ்வளவு பெரிய நானுமே தூஷிச்சதுன்னா இன்னைக்கு உங்களை இயேசுவை பத்தி தூஷிக்கிறதுனா பெரிய காரியமா? அல்லேலூயா. சொல்றது விளங்குதா? ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு தூஷிக்கலாம். ஒருவேளை அந்த வழியை கடந்து வரலாம். அவன் சர்ச்சைக்கு போறா பாரு, சர்ச்சைக்கு போறா. வேற நான் சிலதெல்லாம் கேள்விப்பட்டேன், சர்ச்சைக்கு போறவங்க வேசித்தனத்துக்கு ஈக்குவலெல்லாம் பேசியிருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்க. ஆமென். அந்த கூட்டத்துக்கு போயிட்டாங்க, அங்க போய் பொட்டு வைக்கல, இது பண்ணல, அதை பண்ணல, எவ்வளவு தரைக்குறவா பேசுறாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க? ஓஹோ, இதெல்லாம் ஏன்டா போனோம்னு நினைக்காதீங்க. இது வந்தது நல்லது நினைச்சீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உயர்த்த போற. அவன் முன்னாடி கர்த்தரும் தலையை உயர்த்துவான். எவன் உன்னை கேவலமா பேசுறான் அவன் பாதத்தில் வந்து விழுவான். கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் அப்படி உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். சொல்ல விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. யாரோ சிலரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு கண்ணீரின் வழியாய், உபத்திரத்தின் வழியாய், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏலத்தின் வழியாய், யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லைன்னு ஏதோ ஒரு அங்கலாய்ப்புல நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரம்மா. கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு. உன் வாழ்க்கையை அவர் பிரமித்து பார்க்கிற அளவுக்கு நடத்துவாரு. இது எப்படி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா உனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா அவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உனக்கு நடத்துவார். இவனை கொண்டு வந்து கோலியாத்தை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? தாவீதை ராஜாவாய் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தரே ஏற்படுத்தினார். அவன் வரலன்னா ராஜாவுக்கு, தாவீதுக்கு வேலை இல்ல, அரச பதவி இல்ல, அரச ராஜாங்க இல்ல. நீங்க சொல்ற இந்த பிரச்சனை உனக்கு இல்லைன்னா நீங்க உட்காந்து அதே குண்டி சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு, அதே அடுப்பங்கரையில உட்காந்துட்டு, அதே குடிசி வீட்டுல ஓலை வீட்டுல உட்காந்துட்டு அதே இடத்துல இருக்கணும். இந்த பிரச்சனை போராட்டம் வருது, அதுக்கு கண்ணீர் கசக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு முக்காடு உட்காந்துக்கூடாது. அந்த நேரத்துல அந்த கண்ணீரோட அவன் அவமானப்பட்டது, அதே கண்ணீரோட அப்படி படைச்சிட்டு, ஆண்டவரே முழங்கால் படிட்டு நீங்க தான்ப்பா அப்படி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் வானத்தை திறப்பார். glory hallelujah ஆமென். கர்த்தர் நல்லவர், நேரம் வர போயிட்டே இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நான் வரேன், இந்த டாபிக் உள்ள வரேன். அப்போ இன்னைக்கு சொல்லுங்க, நான் கர்த்தரை தான் சார்ந்து வாழ்வேன். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீ எதையும் யாருக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். கர்த்தரை தான் எப்போது நான் சார்ந்து இருப்பேன். நம்பர் 1, 38 வருஷமா ஒரு முடவன். 38 வருஷமா முடவன் சொல்லுவாங்க. புரியுதா? முடவன் என்ன புரியுதா? ஒரு சப்பானியா இருக்கிறார்.
காலெல்லாம் செயலிருந்து போயிட்டு நடக்க முடியாமல் இருக்கிறார். ஓகே, ஊனமுற்றோன்னு சொல்லுவோம். அது மாதிரி 38 வருஷமா அந்த வியாதியில் உள்ள ஒரு மனுஷன். அங்கே ஒரு எருசலேமின் அருகே ஒரு பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்கும், ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தில் 5 கால் மண்டபம் இருக்கும். அங்கெல்லாம் ஜனங்க எக்கச்சக்கமாக ஜனம் இருப்பாங்க. என்ன ஜனங்க இது பைபிள் சொல்லுது. அங்கே என்ன இருக்குன்னா சப்பானிகள், குருடர், சூமின உருப்புடையவர்கள், அதை கை கால் இழந்து எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த குளத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் போய் அந்த குளத்தை கலக்குவான். வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் எப்போ போய் கலக்குவான்னு தெரியாது, ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த குளத்தை போய் கலக்குவான். கலக்கும் போது இங்கே ஜனங்க காத்திருப்பாங்க. எப்பேற்பட்ட வியாதி பலவீன கஷ்டத்தோடு இருந்தாலும் யார் முதல்ல போயிட்டு அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த செகண்ட் சொல்லுங்க, அந்த செகண்ட்ல சுகமாயிடுவாங்க. அல்லேலூயா. நொடி பொழுதிலே சுகமாயிடுவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளும். இது மாதிரி இவன் என்ன பண்றா, அந்த இடத்துல ஒரு 38 வருஷமா முடவனா இருக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது கண்ணு தெரியாதவங்க ஓடி போய் குதிச்சிடுவான். கலக்கிற சத்தத்தை கேட்டுட்டு, கரெக்டா? காது கேட்காதவங்க கண்ணை பார்த்துட்டு கலக்கும் போது ஓடி போய் குதிச்சிடுவான். இவன் முடவனா இருக்கிறதுனால இவனால நடந்து போக முடியுமா? முடியாது, ஸ்பீடா போக முடியாது. அதனால முயற்சி பண்ணி ஓடுவான். 4 காலில் ஓடணும், கரெக்டா? புரியுதுப்பா? 2 கை 2 கால் 4 காலில் ஓடுவார். ஓட்டத்துக்குள்ள யாராவது போய் குதிச்சிடுவாங்க. இப்படியே அவன் கிட்டத்தட்ட 38 வருஷமா அங்கே இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நம்பர் 1 முதல்ல சொல்றேன். நம்பர் 1 4வது வசனத்துல, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவான்? முந்தி யார் முந்தி அதில் இறங்குவான்? நம்பர் 1, நீங்க விசுவாசத்தில் முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென், அல்லேலூயா. புரியுது நான் சொல்றது? விசுவாசத்தில் முந்திக்கணும். ஒரு ஆமென். புரியுற மாதிரி சொல்றேன். பேதுரு எல்லாருக்கும் தெரியும், கடல்ல படகுல போயிட்டு இருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்குது, கடல் கவுந்து போற மாதிரி ஆயிடுது. ஒரு 12 சீசர்கள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இயேசு என்ன பண்றாருன்னா, கடல் தண்ணீர் மேல நடந்து வராரு. கடல் தண்ணீர் மேல நடந்து வராரு. இதுல 11 பேர் வாய் மூடிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் முந்திக்கிறான். பேதுருன்னா முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவோம்ல, முந்திரி கொட்டைன்னு முந்திக்கிறாங்கன்ட்டு. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஆவேசம் எல்லாம் சொல்றாங்க. கடல் மேல நடந்து வருதுன்னா இந்த என்ன நினைப்பாங்க, ஆவேசம் சொல்ல உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே பேதுரு சொல்றார், நீரே ஆனால் நானும் கடல் மீது நடந்து வரட்டும் அப்படின்னா. ஓகே, நடந்து வாங்க. உடனே அவனும் கடல் மீது நடக்கிறான். அல்லேலூயா. 11 பேர் சைலண்டா இருக்கிறான். இவன் முந்திக் கொள்றான். இவன் நடந்தான், அவன் முந்திக்கல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசத்துல நீங்கள் முன்னாடி வரணும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். பாத்தீங்களா, தாவீதை பத்தி சொன்னேன். தாவீது கோலியாத் நின்றுட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 30-40 நாள், ஒரு நாள் இல்லைன்னா 30-40 நாள் வருவான். ஆண்டவரை தூஷிப்பான், ஜனங்க தூஷிப்பான், எல்லாரும் அழைப்பு போய் ஓடி போய் ஒவ்வொரு மூலையில் உட்காந்துப்பான். அவனை பார்த்த உடனே அவன் ராட்சசன். அவன் கிட்டத்தட்ட இந்த பில்டிங் ஆகிட்டு இருக்கான். இப்போ பார்க்கணும், இப்படிதான் பார்க்கறேன் எல்லாருமே. ஒரு ஆமென், அல்லேலூயா. எல்லாருமே பயந்து போய் உட்காந்துக்கிறான். ஆனா எவனை அவன் கிட்ட போல. தாவீது சொல்றான், நான் போய் அவனை கொண்டுட்டு வரேன். மேல கீழே பார்க்கறாங்க எல்லாருமே. என்னடா சின்ன பையன், சின்ன வயசு அவனுக்கு, ஒரு 14-15 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். சின்ன பையன், இவன் போய் என்ன பண்ணுவான்ட்டு, நான் போயிட்டு வரேன். எத்தனையோ அந்த தேசத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவன் முந்திக் கொள்ளுகிறான், அற்புதத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீங்க விசுவாசத்துல முந்திக் கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். நான் கடுகு விதையால விசுவாசத்தோட அந்த சாவியை திறக்கிறேன் என்று நீங்க திறந்து நீங்கள் போய் எதை செய்தாலும் அது வாழ்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஆமென். விசுவாசத்தில் எப்பொழுது முந்திக் கொள்கிறீர்களோ அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதி, மரணப்படுக்கை, பலவீனம், பிரச்சனை, உபத்திரம், கடலில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்க முந்திக் கொள்ளாத வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆனா நீங்கள் முந்திக் கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையே மாறும். ஆமா, இப்ப விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்துல முந்திக்கணும், முதலாளா வரணும். ஆமே, நான் நடக்கும், எனக்கு நடக்கும், என் ஆண்டவர் எனக்கு செய்வார். அவன் பார்க்கறாலும் யோசிக்கிறேன். அவன் நினைச்சிருப்பான், தாவீது இத்தனை லட்சம் ஜனங்க பார்க்கறாங்க, போய் ஏதாவது நடக்கல, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் அவன் யோசிக்கல. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் போன வெற்றியோடு தான் வருவேன். ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. சொல்றான், அவன் தலையை வெட்டி நான் அவனை காகங்களுக்கு நான் இரையாக போடுகிறேன் என்று சொல்லுகிறாங்க. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு.
விசுவாசத்தில் நீங்கள் முடிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், நான் இதை செய்வேன், இதை சாதிப்பேன், இதை முடிப்பேன், இது நடக்கும், இது ஆகும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தா இது அவ்வளோதான் உருப்படாது, இது நடக்காது, இது ஒன்றுத்துக்கு ஆகல, இது ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது, இப்படி நெகட்டிவா பேசிட்டு அழுதுகிட்டு எங்கோ சோத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம். அல்லேலூயா. யாருக்கோ நடந்துச்சு, யாருக்காக அப்படின்னு நம்ம யாருக்கோ நடந்துச்சு, எனக்கு என்ன நடக்கும் எங்கோ யோசிச்சுட்டு இருக்க வேணாம். எனக்கு நடக்கும், இனி நான் எழுந்து சாதிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண, விசுவாசம் நம்பர் 1 விசுவாசத்துல முந்திக் கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாசத்துல முந்திக் கொள்ள வேண்டும். இந்த தலையாட்டு வேலையே வேணாம்னு சொல்லிருக்கிறேன், வாய் திறந்து சொல்லணும், விசுவாசத்துல முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்பத்துக்கும் தலையாட்டுனா என்ன பண்றது உங்களை? அல்லேலூயா. நம்பர் 2 2வது 5வது வசனம் 6வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆமென். வெகு காலமாய் 38 வருஷம் அவனுக்கு வியாதி, வெகு காலமாக வியாதியஸ்தனாய் அவன் அந்த இடத்துல இருக்கிறான். எத்தனை வருஷம் இருக்கிறான்னு தெரியல. 10 வருஷமா காத்திருக்கிறானா, 15 வருஷமா காத்திருக்கிறானா, 5 வருஷமா காத்திருக்கிறானா, 20 வருஷமா காத்திருக்கானா, பைபிள் சொல்லல. எத்தனை வருஷம் அங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அங்க என்ன பண்ணான்? காத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பர் 2 2வது, முதல்ல நம்ம விசுவாசத்துல முந்திக் கொள்ளணும். 2வது நம்பர் 2 நம்ம என்ன பண்ணோம்? நீடித்த பொறுமை வேண்டும். சொல்லுங்க, நீடித்த பொறுமை வேண்டும். பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும். கர்த்தர்கிட்ட பொறுமையா இருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். அவன் வெகு காலமா இருக்கிறான். 4 நாள் வந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு 4 நாள் நடக்கிறனா, இயேசுவின் தேவல பைபிள் தேவல தூக்கி போடுற கூட்டம் இருக்கு. நடக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மேஜிக் நடந்துறாது, உடனே வந்த உடனே ஜீம் பூம்பா அப்படின்னு நடந்துறாரு. ஆண்டவர் எல்லா வட்டத்துக்கும் ஒரு காலத்தை நேரத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல உன் தேசத்தில் மழை பெய்யும். ஆண்டவர் உங்கள் கரத்தை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் பொறுமையா இருந்தான். அல்லேலூயா. 75 வயசுல ஆபிரகாம கர்த்தர் அழைச்சிட்டு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், நீ வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன, பூமியின் மணலை என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்ப வயசு அவனுக்கு? 75 வயசுல. 75 வயசுல குழந்தை கொடுக்குறேன்றாருமா, கிழவியா இருக்கிற வயசுல, கிழவனா இருக்கிற வயசுல சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்? காத்திருக்கிறான். 99 வயசு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நியர் 100 வரப்போகுது. 25 வருஷம் காத்திருக்கிறான். 100வது வயசுல தான் குழந்தைய கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, 25 வருஷமா காத்திருந்தான். கர்த்தரை தூஷிக்கல, கர்த்தரை விட்டு ஓடி போல, கர்த்தரை நம்பி கர்த்தர் சமூகத்தில் 25 வருஷம் காத்திருந்தான். 25 நாள் நம்ம காத்திருக்கிறோமா? அல்லேலூயா. நினைச்ச உடனே ஜெபிச்ச உடனே ஆயிடணும், முடிஞ்சிடணும், நடந்துடும், இது ஆகணும், அது ஆகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். 25 வருஷம் காத்திருக்கிறான். யோசேப்பு 14 வயசுல அடிமையாக எகிப்துக்கு செல்லப்படுறான், கொண்டு போறாங்க. 30வது வயசு 16 வருஷம் அடிமையாக சிறைச்சாலையில அனுபவங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். 16 வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நானு தலைவராக பிரதம மந்திரியாய் மாத்தினேன்னு கர்த்தர் சொன்னாரு. 16 வருஷம் காத்திருந்தாமா? அல்லேலூயா. யோசேப்பு பேர்ல உத்தம நீதிமான் யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய உத்தம நீதிமான் இயேசுக்கு அடையாளமா யோசேப்பை சொல்லுவாங்க. அவரே 16 வருஷம் காத்திருந்த பிறகுதான் கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்த உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு காத்திருப்பு இருக்கிறதோ, நீடித்த பொறுமை இருக்கிறதோ, கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி காத்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீடித்த பொறுமை வேணும். பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமென். திரும்ப சொல்லுங்க, ஆல்ரெடி நீங்களே சொல்லுவீங்க, எவ்வளவு பொறுமையா இருந்துச்சுன்னு, இன்னும் பொறுமையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார சண்டை போடுறானா, வீட்டுல சண்டை இருக்கா, அக்கம் பக்கத்துல சண்டையா, எங்க பார்த்தாலும் நம்ம சண்டை போடுறானா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு சிஸ்டர். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையை தரித்துக் கொள்ளுங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்பர் 3 சொல்லி முடிக்கிறேன். 3வது காரியம் நம்பர் 3 யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் ஆதரத்தை சொல்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சுகமாகணும் விரும்புறியா மகனே கேட்கிறாரு. கேட்ட உடனே என்ன சொல்லுவோம் நம்மனா? 20 வருஷமா காத்திருக்கீங்க ஒரு காரியத்திற்காக, அம்மா அது வேணுமா உனக்குன்னு ஆண்டவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு என்ன சொல்லுவோம்? வேணும்னு சொல்லுவோமா? அந்த 20 வருஷத்துல கஷ்டப்பட்டதை சொல்லுவீங்களா? அதெல்லாம் சாட்சி சொன்னாங்கல்ல, சாட்சி மட்டுமா சொன்னாங்க? இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், அதனால முதல்ல சொன்னாங்க, சாட்சி சொல்லல. இதுதான் இவன் சொல்றான், ஆண்டவர் சுகமாயிடுமான்னு கேட்கும்போது என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா?
சுகம் வேணுமான சுகம் வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் ஒருத்தர் உதவி பண்றாங்க, எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. நான் தூக்கிட்டு போயிட்டு குளத்துல விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு ஆளே போறதுக்கு கூட எவனாவது முன்னாடி இறங்கிடுறான். சொல்லிட்டு சொல்றேன், எனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லைப்பா. அல்லேலூயா. ஆதங்கத்தை தான் அவன் சொல்றான், ஆதங்கத்தை தான் அவன் சொல்றான். உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நான் அதை தான் தலைப்பு சொன்னேன். நீங்க என்ன பண்ண, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 3, மூன்றாவது என்ன சொல்றா, பிறரை சார்ந்திருக்காத ஒரு நிலை வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரை சார்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை என்ன பண்ணுது, பெற்றோரை சார்ந்து வாழுது. பெற்றோர் வயசானவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளை சார்ந்து வாழறாங்க. கணவன் மனைவியை சார்ந்து வாழறாங்க, மனைவி கணவனை சார்ந்து வாழறாங்க. எம்ப்ளாய் வேலை செய்யறாரு, எம்ப்ளாயரை எஜமானனை நம்பி வாழ்றான். வேலை செய்யறாரு, எஜமானனை நம்பி வாழ்றான். நோயாளி மருத்துவரை டாக்டர் நம்பி வாழ்றாங்க. கடனாளி கடன் கொடுத்தவனை நம்பி வாழ்றாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் நம்பி வாழ்றாங்க. சம்பளம் 1ஆம் தேதி வரப்போதான்னு அந்த சம்பளத்தை பார்த்து நம்பி வாழ்றாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்தாதான் வாழ்க்கை. திடீர்னு அந்த சம்பளம் போச்சுன்னா ஸ்லோகா வேலை விட்டு தூக்கிட்டா என்ன ஆகும்? எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐடி கம்பெனிலாம் எத்தனை பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு வேலையை விட்டு போனா வேற எதுவுமே கடினமே வெதி இல்லாம வந்து நிற்போம். என்ன கேட்டு பாருங்க, இந்த வேலையை நம்பிட்டு தாங்க லோன் எடுத்தேன், இந்த வேலையை நம்பிட்டு தாங்க வீடு கட்டேன், இந்த வேலை நம்பிட்டு தான் இதை பண்ணிட்டு இந்த பசங்க படிக்க வச்சிருந்தேன், திடீர்னு வேலை திடீர்னு போட்டாங்க, என்ன பண்றதே எனக்கு தெரியல, செத்து போலான்னு இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எதை நம்பி இருக்கிறீங்க? அந்த வேலையை நம்பி இருக்கிறீங்க, அந்த ப்ரமோஷனை நம்பி இருக்கிறீங்க, அந்த சேலரி ஹைக்கை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தரை நம்பி இல்லை. பரவாயில்ல, அந்த வேலை போகட்டும், அந்த வேலையை நம்பி நான் இல்லை, என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். இன்னும் அநேக வேலை எனக்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். இது வரைக்கும் நடத்தினவர். இலக்குதான் நான் சொல்றது புரியுதா? புரியுதா? அந்த வேலையை நம்பி, அந்த பாக்கெட் மணியை நம்பி நான் இல்லை, என் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமென். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு சார்ந்து இருக்கிறதை நீங்க விட்டுட்டு எல்லாம் இருந்தாலும் நான் சார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? என் அருளாளர் இயேசு. கர்த்தரின் பேரில் நான் பற்றுதலா இருக்கும் பொழுது கால சூழ்நிலை, திட்ட தீர்மானம், கலாச்சாரம், வழக்கு முறைகள், ப்ராசஸ் செய்முறைகள் இவை எல்லாவற்றையும் கடந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்ப நான் சொல்றேங்க, கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன். இந்த வேலையை நம்பி இல்லை, பிள்ளைகளை நம்பி இல்லை, பெற்றோரை நம்பி இல்லை, அந்த ஊழியத்தை நம்பி இல்லை, இந்த பிசினஸை நம்பி இல்லை, இந்த பொருளாதாரத்தை நம்பி இல்லை, என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் நீங்க அப்படி இருப்பீங்கன்னா கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒண்ணு நடக்காத, கிரகிக்க முடியாத அற்புத அதிசயங்களை தேவன் வாழ்க்கையில செய்வார். பிறரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 38 வருஷம் வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர் தெரியுமா? 38 வருஷமா அங்க ஏன் படுக்கல இருக்கிறான் தெரியுமா? அவன் யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, சோம்பேறி மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பான், யாராவது தூக்கி போய் விடுவாங்க நிறைய நேரத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ எழும்பாத வரைக்கும் ஒண்ணு நடக்காதுங்க. ஆமென். சில நேரத்தில் நான் வண்டியில் போகும்போது அந்த மூட்டை தூக்கிறதுக்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன், எவனாவது உதவி செய்வானான்னு. விடாம ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க, எவ்வளோ செய்வோம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கு, ஒன்றும் நடக்காது. ஆமென். என்னதான் வெறுப்பு வரும்போது ஆண்டவரே உதவி செய்யும் சொல்லிட்டு ஆண்டவர் நாமத்துல நம்மள தூக்கும் போது அந்த பலத்தை கற்றுக் கொடுப்பாரு. இல்ல தானா எவனாவது ஒருத்தருவோம், அவரை நம்பும் போது, மனுஷனை நம்பும் போது ஒருத்தரும் வர மாட்டான், கூப்பிட்டாலும் வர மாட்டான். ஆனா அவரை நம்பும் போது கூப்பிடாமலே அவனா வந்து உதவி பண்ணுவான். இதுதாங்க அல்லேலூயா. இவன் 38 வருஷமா யாரையோ நம்பி இருக்கிறான். எவனா தூக்கி போய் குளத்துல விடுவான், எவனாவது உதவி செய்வான், யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு 38 வருஷமா காத்திருந்து ஃபெயிலியர் தான். அதுக்கடுத்து என்னைக்கு கர்த்தரை சார்ந்த ஆரம்பிக்கிறனோ, ஆண்டவர் வந்த உடனே எல்லா சட்ட திட்டங்களை கர்த்தர் மாற்றி என்ன பண்ணாரு? எழுந்து நடந்து போடா. குளத்துல இறங்காமையே அற்புதம். அந்த குளத்துல இறங்கினா சுகம் உண்டாகும், குளத்துல இறங்காமையே அற்புதம். காரணம், கர்த்தரை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அந்த முடவனை போல மனிதர்களை பிறரை சார்ந்து வாழாமல் கர்த்தரை நான் சார்ந்து வாழ்கிறேன். என் வேலையை இல்லை, எதையும் நான் சார மாட்டேன். இயேசுவை நம்பி நான், ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவை நம்பிதான் நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இயேசுவை நம்பிதான் நான் பிறந்திருக்கிறேன், இயேசுவை நம்பிதான் நான் வளர்ந்திருக்கிறேன், இயேசுவை நம்பிதான் நான் வாழ்ந்திருக்கிறேன், இனி இயேசுவை நம்பிதான் நான் இருப்பேன் என்று நீங்கள் பிறரை சாராமல் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு, புரிஞ்சிச்சு தெரியல. கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். மனிதர்களை நம்புவதை, பிறரை சார்ந்து வாழ்வதை விட்டுட்டு நீடித்த பொறுமையோடு விசுவாசத்தில் முந்திக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி